நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திர நமக. இது என்னுடைய 1014வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி காலையில் பக்தி புஸ்தகம் வந்து கொடுத்துட்டு போகிறான். அது ஜஸ்ட் புரட்டின்னு இருக்கும்போது தேவாசன் போட்டு ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஐ வென்ட் டு தட் பிளேஸு ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன். நான் போகும்போதெல்லாம் ஒரு கம்பெனிக்காக போவேன். நான் எண்டூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு எண்டூர்லேருந்து தங்கிட்டு அந்த சிரமப்பரியாரெலாம் பண்ணிட்டு ஹோட்டலில் ஐ வில் ட்ராவல் டுவர்ஸ் தேவாஸ். ஒரு இந்த ஊர்லேருந்து ஒரு 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 20-25 கிலோமீட்டருக்கு மேலே போகும். அந்த வே டு உஜ்ஜைன் அது வருது. தேவாஸ் ஏன் பேர் தேவி வாசம் பண்ண இடம். நான் கூட இப்போ இந்த ஒரு குன்றாம் பெரிய மலை சொல்ல முடியாது, 300 அடி உயர மலை, 300 படிக்கட்டு இருக்குது அது மேலே போகிறதுக்கு. நம்ம முதல் தடவை 2 தடவை போகும்போது ஐ யூஸ் டு நோட்டீஸ் போட முடியுமா, நம்ம ஆஃபிஷியல் ட்ரிப்புக்கு இப்போ உஜ்ஜைன் வேறு போன வேண்டிருக்கு அப்படின்னு 2 தடவை மிஸ் பண்ணிட்டேன். 3வது தடவை போகும்போது ஐ ஆஸ்க் த கம்பெனி ஆஃபீஸர் டு ஹூம் வி ஆர் டிஸ்கஸிங். மேலே சண்டி மாதா கோவில் இருக்குது, போயிட்டு வாங்கோன்னா சரின்னு சொல்லிட்டு ஐ பிளான் இன் சச் அ வே டு விசிட் த பிளேஸ். அப்போ என்ன முட்டாள்தனம் பண்ண, அப்போ தான் வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிட்டு. எனக்கு கவனிக்கலை. பெரிய பெரிய படிக்கட்டு ரோஸ் கலர் மார்பிளில் தான் படிக்கட்டை போட்டிருக்கா. செல்ஃபோன் இதிலே வச்சுட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 18-20 வருஷம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். நான் ரிட்டையர் ஆகிடுத்து 2012 டிசம்பரில் ரிட்டையர் ஆனேன். 13 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. அந்த சர்வீஸ் பீரியடாக பாருங்களேன், லெஸ் தேன் 20 இயர்ஸ் ஆகும் இந்த நான் சொன்ன பீரியட். இந்த இதெல்லாம் எண்ணி பார்த்தா பாதி தூரம் போயிட்டு படப்படன்றது ஐ குட் நாட் கிளைம் தி ஸ்டெப்ஸு. இத்தனைக்கும் ஸ்டெப்பெல்லாம் பெருசு, 3 அடி நடந்தால் தான் ஒரு ஸ்டெப்பே எனக்கு ஏற முடியும். அந்த மாதிரி பெரிய 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 ஸ்டெப்பு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி நீளத்துக்கு இருக்குது ஸ்டெப்பு. அகலமே வந்து ஒரு 2-3 அடிக்கு இருந்தது. இப்படி எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ரிட்டர்ன் ஆனால் கீழே பார்த்தாலும் அகல பாதாளமாக இருக்குது, மேலே இன்னும் ஏறணும். நான் அம்பாவை தான் சாமுண்டாயிஷி ஓமைங்களுக்கு சாமுண்டாயிஷி சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவோன்னா இப்போ தான் பெரிய கோவில். அந்த கோவிலில் அம்பாள் வந்து எப்படி இருக்கா பாருங்கள். இந்த சண்டி மாதா அவ்வளோ அழகாக இருக்காங்க. நல்ல புடைப்பு சிற்பமாக தான் இருந்தது. புடைப்பு சிற்பம். இந்த கோவில் தேவாசனுடைய கோவில், தேவி வாசம் பண்ண இடம் அது. உள்ளே போனால் இந்த மலைக்கு போகிற வழி பாருங்கள். இந்த மலைக்கு போகிற வழி நான் போனதுனால காமிக்கிறதெல்லாம். அங்கே ஃபோட்டோ ஒரு எடுத்து கொடுத்தான் எனக்கு. ஒரு பெரிய இந்த பாறையில் புடைப்பு சிற்பமாக இந்த சைடில் எப்படி இருக்குது. அந்த பக்கத்தில் அவள் தங்கன்ற சண்டி மாதாவுடைய அக்கா தங்கை ரெண்டு அம்பாள் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கத்தில் பெரிய முகமாட்டம் இருக்குது, ஒரு பக்கத்தில் ரூபமாக இருக்குது. இந்த இவளுக்கு வந்து 4 கை. இந்த இதில் வந்து இதுவாக இருக்குது. இந்த 4 கை அம்பாளை தனியாக காமிக்கிற பாருங்கள். நவராத்திரியும் போது சாரையாயிருவாளாம் ஜனங்க. பக்கத்தில் கிராமங்கள் எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்காகும் அம்பாள். வந்து தேவாஸ் அம்பாள் சண்டி மாதா பல பேர் வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ வந்து குலதெய்வமாகவே இருக்கா. அந்த மத்திய பிரதேசத்தில் பெரிய ஃபேமஸான கோவில் இது. உஜ்ஜைன் இண்டூர்லேருந்து உஜ்ஜைன் போகிற வழியில் வந்துடுறது அது. அழகான அலங்காரம் பண்ணியிருக்கா. அங்கே வந்து செந்தூரத்து பூசிடுறா முஞ்சிலெல்லாம். செந்தூரம் போய் இந்த இதெல்லாம் சரியாக விட்டுருக்கா. இந்த அதர் சைடு அந்த பாறை தானே, இந்த பாறையினுடைய அந்த பக்கத்தில் வந்து இந்த அம்பாள் இருக்கா. ஒன்று காளி மாத்தான்றான், ஒன்று சண்டி மாத்தான்றான். இது வந்து
தேவி வாசம் பண்ண இடத்தினால தேவாஸ், தேவி வாசம் பண்ண இடம் தேவாஸ்ன்ற பக்தி புக்கில் அந்த இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ரொம்ப அழகான பிளேஸ் அது. எம்பி போகிறவா எண்டூரில் போய் இறங்கிக்கணும். மெட்ராஸ் டு எண்டூர் டைரக்ட் ஃப்ளைட்டே இருக்குது. ஸோ எண்டூரில் போய் இறங்கிட்டு ஒரு நம்ம வந்து 2 நாள் 3 நாள் தங்கணும் எண்டூரில். அப்போ தான் இதெல்லாம் பார்க்க முடியும். தேவாஸ் போயிட்டு வரலாம். ஒரு தேவாஸ் போயிட்டு 6 நாளைக்கு மேலே ஆகிடும். அப்படியே உஜ்ஜைன் போயிடலாம். அது ஒரே ரோடு. அது உஜ்ஜைன் போயிட்டு மகாகாளேஸ்வர், இந்த கட்காளீச்சோட அந்த அம்பாள் தனி காளேஸ்வர், மகாகாளேஸ்வர் தனி கோவில். அது நிறைய குளத்தோட பெரிய பெரிய கோவிலாக இருக்குது. அந்த காலத்து கோவில். அது வெளியில் தனியாக வந்து காளிகாவு வந்திருக்கு. இது தவிர விக்ரமாதித்தனால் பூஜை பண்ணப்பட்ட காளி கோவில் தனியாக ஊருக்கு வெளியில் இருக்குது. இந்த மண் கோட்டையெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல தனியாக அத்வான காடாக இருக்குது. அந்த சினிமாவில் இருக்க பாங்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய அந்த காளி கோவில் வந்து அதுலேயும் அங்கெல்லாம் பெருசு பெருசாக முகம்தான் பெருசாக இருக்குது. கை கால்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய முகம், அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பா. அந்த செந்தூரத்தை பூசியிருக்கா. பல்லெல்லாம் கூட வரிசையாக இருக்கும். பெரிய நத்து போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு பெரிய கிரீட சாத்தி அந்த சாரியை தலைவர் முக்காடாட்டம் போட்டிருக்கா. ஸோ இது வந்து உஜ்ஜைனில் ஊருக்கு வெளியில் இருக்க காளி, விக்ரமாதித்தனால் பூஜை பண்ணப்பட்ட காளி. அதே மாதிரி ஊருக்கு வெளியில் தான் இந்த பைரவ சன்னதியும் இருக்குது. அங்கே வந்து பைரவரோட இதில் வந்து நம்ம ரிம்மு, விஸ்கி, ரம்மு எல்லாம் வாங்கி தர அந்த பாட்டில் ஊற்றினா மடக்கு குடிக்கிறது அது பைரவர். நிறைய நாய், பெரிய பெரிய அல்சேஷன் டாக்காடும் ஒரு நாய் சுற்றிகிட்டே இருக்க கோவிலை. ஸோ உஜ்ஜைன் போகும்போது இந்த பைரவரை பார்க்கணும், ஊருக்கு வெளியில் இருக்க காளி கோவில் பார்க்கணும், இந்த மகாகாளேஸ்வர், இந்த கட்காளின்ற இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு அதாவது உஜ்ஜைன் தெரு வழியாக நடந்து பார்க்கணும். நம்ம அவசரமாக போயிட்டு வரக்கூடாது. அந்த மாட மாளிகை கூட கோபுரம்னா அங்கே பார்க்கலாம். ஈவன் டுடே எப்படி சில ஊர்லெல்லாம் வந்து இந்த பழமையை மாறாமல் வச்ச கலவை அந்த உஜ்ஜைனில் வந்து யூ கேன் சி ஆல் த பேலசஸ். அந்த ஹவுசஸே அந்த மாதிரி தான் பலவிதமான வர்ணங்களில் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கா உஜ்ஜைன். ஸோ எண்டூர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ராணி அகல்யாபாய் இருந்த இடம் அது. ஷி வாஸ் ரூலிங் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் தான் எண்டூர் ஏர்போர்ட் பேரை. அவள் வந்து லிங்க வடிவில் பரமேஸ்வரை வச்சு இப்படி இப்போ முக்காடு போட்டிருப்பாள். அவள் சின்ன வயசில் விடவாயிட்டா. அவள் நல்ல பட்டப்படையை விபூதி போட்டுட்டு எண்டூர் ஏர்போர்ட் பேரே அவள் பேர் தான் இருக்குது. ராணி அகல்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் தான் போட்டிருப்பான். இதாச்சு. அப்புறம் இன்னொரு நாள் என்ன செய்யலாம்னா, எர்லி மார்னிங் கிளம்பினா நம்ம வந்து ஒரு 4-5 மணிக்கு கிளம்பினா இங்கேருந்து காரில் தனியாக ஓங்காரேஸ்வரம் மந்தாத்தானது ராமருக்கெல்லாம் முன்னாடி இருந்த அரசர். இவர் சக்கரவர்த்தி ரூல்டு ஓவர் இந்த பாரத தேசம் முழுக்க ஆண்டவர். ஹி வாஸ் டாக்ஸிங் எவ்ரிபடி. ஸோ அந்த டாக்ஸின்னு வரி கட்டுறதுக்கு இங்கே திருவத்தியூருக்கு வரும்போது அந்த ஓலை வருது. அப்போ பரமேஸ்வரன் எழுதுறாருன்னா ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு போட்டு, இப்போ அங்கே திருவத்தியூர் தான் அந்த இது சுங்கச்சாவடியே இருக்குது. அந்த காலத்தை பரமேஸ்வரன் எழுதி கொடுத்துருக்காரு ஒற்றியூர் நீங்களாகன்ட்டு. ஸோ மந்தாத்தா அடாப்ட் பண்ணாரு. ஸோ திருவத்தியூரை டேக்ஸ் ஃப்ரீ ஜோனாக மாற்றிட்டார் அந்த காலத்தை மந்தாத்தா. அந்த மந்தாத்தாவுடைய சமாதி வந்து இந்த ஓங்காரேஸ்வர் கோவில் உள்ளே இருக்குது. சுற்றி பிரகாரம் வரும்போது பெரிய ஒரு பெட்டு, அங்கே ராஜான்னு சொல்கிறாங்க இருக்கவாழலாம். விளையேன்னு அழகாக அந்த மத்தியை அலங்காரம் பண்ணி 2 துண்டு உண்டா 2 தலகாணி இதெல்லாம் வச்சு அது மேலே புஷ்பங்கள்லாம் போட்டு அவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்புகிறான். பல 1000 வருஷம் ஆகிடுது. 6000 7000 ராமாயணம் நடந்து 6600 வருஷத்துக்கு மட்டும் தான் ஆகிடுது. ஸோ கிட்டத்தட்ட 7000 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்காரு மந்தாத்தா அப்படின்னு. மந்தாத்தான்னு இந்திரன் வந்து சொல்கிறான், என் கட்டப்பரலை சூப்பிடான்றான். ஏன்னா மந்தாத்தா எப்படி பிறக்கிறான்னு இது வந்து ஐம் ஜஸ்ட் டெவியேட்டிங் இந்த சப்ஜெக்டு. அதாவது மந்தாத்தா பிறக்கும்போது எப்படின்னா, ஒரு ராஜா எனக்கு குழந்தையே இல்லை, புத்திரகாமேஷியாகம் பண்ணுறா. அவள் அந்த காட்டுக்கு நடுவில் பண்ணின்னு இருக்கா. அதை ராத்திரி வேளையில் ராஜா பாட்டு உடைய போர் அடிக்கிச்சோட சுற்றின்னு இருக்கான். கரண்ட்டு கிடையாது அப்போ அந்த காலத்தில். இப்படி சுற்றி வரும்போது பார்த்தா தண்ணி தாங்க எடுக்கிறது. பார்த்தா ஒரு இடத்துல நிறைய பானையாக வச்சுருக்கா. ஒரு பானையை எடுத்து குடிச்சிடறான். அப்புறம் ரிஷிகளை எழுந்துன்றான். அப்போ உன் பொண்டாட்டி கொடுக்குறதையோ வச்சுருக்கிறதுல தான் உருவகித்திருக்க மந்திரத்தை
உனக்கு தான் குழந்தை பிறக்கணுன்ட்டா நான் ஆம்பளைக்கு. ஐயோ நான் என்ன செய்யறதுன்றா, ஒன்றும் செய்ய முடியாதுன்றாவ. பட் உனக்கு குழந்தை பிறந்தா கூட வி வில் சேவ் யூ அப்படின்னு சொல்லி விலா எலும்பை கிழிச்சில் அந்த குழந்தை பிறக்கிறது. அதுதான் மந்தாத்தா. அம்மாவுக்கு பால் சுரக்கலை, அந்த அம்மா வயிற்றில் பிறக்கலையே அது. ஸோ அப்போ இந்திரன் வந்து கட்டவரில் கொடுத்து சுப்ப சொல்கிறான். ஸோ மந்தாத்தான்னு அவன் சொல்கிறான். அதனால் மந்தாத்தான்னு பேர் அவருக்கு. ராமனுடைய முப்பாட்டினார் சைடில் வருது. ஸோ அப்பேற்பட்ட மந்தாத்தா தான் ஓங்காரேஸ்வரில் ஈஸ்வரனை வெளிப்பட்டு அங்கேயே சமாதி ஆகிறார். ஓங்கார வடிவிலேயே இருக்குது. ஏரியல் வியூவில் பார்க்கணும். இந்த ட்ரோன்லாம் சொல்கிறால அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அப்படியே இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் வந்து எம்பியில் போனால் தான் கிடைக்கும். நர்மதை ரிவரினுடைய பேங்கில் அமைஞ்சு. நர்மதை ரிவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடுறது, 3000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகிறது. அது எத்தனை சிவன் கோவில். மெயினாக பார்த்தா மெண்டூர் போனால் அங்கேருந்து வந்து மகேஸ்வரன் உடனே இருக்குது. அந்த மகேஸ்வர் தான் மாக்கிஷ்மத்தின்னு புராணத்தை சொல்லியிருக்கு. அங்கே ரேணுகா பரமேஸ்வரி தன் ஹஸ்பண்டான ஜமதக்னியோட வாழ்ந்த சாரதாம்பாள் மந்திர மிஸ்ரோடு இருந்த இடம் எல்லாம் வந்து மகேஸ்வரர் தான். இந்த பிரசன்ட் மகேஸ்வர் புராண இதில் வந்து மாக்கிஷ்மத்தின்னு பேர். ஸோ அவரை சரித்த புகழ் வாய்ந்த இடம். கார்த்திவீயார்ஜுனன் ரூல்டு ஓவர் தர் பிளேஸ். எம்பி வந்து ரொம்ப மத்திய பிரதேசில் நான் புராதன சின்னங்கள் நிறையாவே இருக்குது. ராவணேஸ்வரம் போய் அங்கே நர்மதையில் குளிச்சானே இருக்குது. அந்த நேரத்தில் வந்து கார்த்திவீரியார்ஜுனன் வந்து 1000 கைகளால் அப்படி அடைச்சிட்டு நர்மதை நதியில் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த தண்ணி தடைப்பட்டுறதுன்னு சொல்லி ராமணேஸ்வரத்துக்கு சண்டைக்கு போகிறான். அவனை பிடிச்சி உதச்சி அப்படியே 8 கால் பூச்சியாட்டம் 10 தலை இருக்குல்ல, அப்படியே குழந்தையோட தொட்டில் கட்டி விட்டுறான் கார்த்திவீராஜன். அப்போ ஏற்பட்ட பராக்கிரம் மிக்கவன் கார்த்திவீராஜன். அன்பார்ச்சுனேட்லி ஹி டைஸ் பை அவுட் ஆஃப் பரசுராமர் தான் அவரோட கையெல்லாம் வெட்டி 1000 கையை வெட்டி அவன் ஜெயிச்சார். ஆனால் வந்து தத்தாத்திரேயுடைய சிஷ்யன் அவன் கார்த்திவீராஜன். அதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ இதான் சாமான்களை தொலைச்சா கூட கார்த்திவீராஜ மந்திரம் தான் சொல்லுவாள். நம்ம ராஜபாகுன்னு வரும். அது நஷ்டம் லப்யதே அப்படிப்பட்ட அது சொன்னால் டக்குன்னு கிடச்சிடும்னு சொல்லுவாள். ஏன்னா வந்து கார்த்திவீராஜன் பீரியடில் அவன் எங்கே நினச்சானோ நாட்டில் யாரும் தப்பை செய்ய முடியாதுன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். உடனடியாக டெலிபதி he will immediately appear there to punish the person. So who will do mistake? யாரும் பயப்படுவா. ஸோ அப்பேற்பட்ட இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. நர்மதை மத்திய பிரதேஷாக இருக்குது. இன்றைக்கி பார்த்த மெயின் டாபிக் வந்து இந்த தேவாஸ். அந்த சண்டிகா பரமேஸ்வரி தான் என்னை வந்து காப்பாற்றி திருப்பி கீழே இறக்கி விட்டேன்னு காரில் வந்து அந்த செல்ஃபோனை கொடுத்தப்ப எப்பாடி கொஞ்சம் இறங்கின உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக எடுத்து அம்பாளுக்கு இந்த சாமுண்டாய விஷயம் சொல்லி வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆச்சு நான் வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்மாவுடைய கடாட்சம் இருந்தால் யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. செல்ஃபோன் காரில் இருக்குது. நான் பாட்டு மாடி மலை மேலே ஏறி போயிட்டேன். பாதி ஏற முடியல, பாதி இறங்கவும் முடியலனால ஹவு டு கம்யூனிகேட் எல்லாம் இங்கே ஹிந்தி பேசுகிறா. ஹிந்தி எனக்கு தெரியாது. அது கூட இப்போ கூட ராஜலட்சுமி சிவசங்கர்கிட்ட பேசும்போது சொன்னேன் நான், நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், ஹிந்தி கற்றுக்கோங்க. ஏன்னா ஹிந்தி இஸ் அ லாங்குவேஜ், நேஷ்னல் லாங்குவேஜ். அது நம்ம தமிழ்நாடு தாண்டினாலே எல்லாமே ஆந்திராலேருந்து ஹிந்தி ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹிந்தி நான் படிப்பேன், எழுதுவேன், பேச தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் ஸ்போக்கன் ஹிந்தியாக நமக்கு தெரியணும்னு சொன்னேன். அம்மா சார் கற்றுக்கணும். போது என்ன நம்ம கெட்டிக்கார பண்ணுவோம், நல்லா எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவில் எங்கே போனாலும் இப்போ காமாக்கியாலாம் போயிட்டு வந்திருக்காருன்னா ஹிந்தி தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. வேறு ஒன்றும் இல்லை. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. நம்ம முதல்ல டெல்லிக்கு போயிருக்கும்போது முடித்தேன் நான் ஹிந்தி தெரியாமல். கித்தனாக்கா பஸ் நம்பர் ஜாத்தா ஹே உளறி, அப்புறம் பஸ் நம்பர் தெரிஞ்சுட்டு அவன் ஹிந்தியில் தான் எல்லாம் பேண்ட் ஷூட் போட்டுருக்காங்க. ஒருத்தன் கூட இங்கிலீஷில் பேச மாட்டேன்றான், எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். என்ன செய்கிறது? இப்போ இன்னும் கூட டாக்டர் ராஜவல்லின்னு டென்டிஸ்ட் திருவண்ணாமலை போய் அவள் மெசேஜ் அமைச்சிருக்கா. திருவண்ணாமலை புக்கு தெலுங்கில் எழுதி வச்சுருக்காங்களாம். கோவில்லாம் வெளியெல்லாம் இல்லை சார், தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை இருக்குது, ஏன் தெலுங்கில் எழுதினா தெலுங்குக்கார நிறையா வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பாருங்கள், அந்த லாங்குவேஜ் அவளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் யூ கேன் ஈஸிலி அப்ரோச். ஸோ போர்டெல்லாம் காமிக்கணும் இல்லையா, தமிழ் தவிர அங்கே வரக்கூடிய ஜனங்கள் யார் வரா பார்த்து தான் எழுதுறாத. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த தெரிஞ்சுக்கணும். நம்ம
நம்ம நாட்டில் பாரத பூமியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும், விசிட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு விட்டு தாண்ட மாட்டேன்னா கஷ்டம். அது இதெல்லாம் பத்ரிநாத் போகிறா, கேதார்நாத் போகிறான்னா அட்லீஸ்ட் நம்ம வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ரீட், ரைட்டிங் கூட வேணாம், ஆர் பே அட்லீஸ்ட் டு ஸ்பீக் ஹிந்தி ஃபஸ்ட்டு. ஸோ அதை சொல்லி இந்த இன்னைக்கு பார்த்து தேவாஸ் எம்பியில் இருக்கிறது. அந்த எம்பிக்கு போகிறவா, இந்தூருக்கு போகிறவா வந்து இந்த இடம்லாம் கவரேஜ் பண்ணணும். ஒரு சைடில் போனால் ஓங்காரேஸ்வர், ஒரு சைடில் போனால் உஜ்ஜைன், நடுவில் தேவாஸ் வருது. இதை தவிர நிறைய இடங்கள் இண்டூர்லேயே பார்க்க வேண்டியது இருக்குது. ராணி அகல்யாபாய் என்ன உன்னதமான பெண்மணி அவள் வந்து மாக்கிஷ்மதியில் வந்து மகேஸ்வர பிரசன்ட் மகேஸ்வரில் கோடிலிங்காசனம் ஆரம்பித்தான் அந்த காலத்துலேயே. அவள் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா. பிரிட்டிஷ் பீரியட்லாம் பிரிட்டிஷர்ஸோட ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்கா. அவள் கட்டிக்காத்தனமாக சண்டை போடாமல் சௌஜன்யமாக இருந்து மக்களை காப்பாற்றிருக்கா. அவள் பீரியடில் தான் மகேஸ்வரி சாரீஸ் ஆரம்பித்தா. விடோஸ் எல்லாம் வந்து என்ன செய்வா, கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு இந்த சாரி நெய்யறது. இப்பயும் வந்து குமரன் நல்லிக்கெல்லாம் வருது. மகேஸ்வரி சாரீஸ்னு எங்கே வருது, அந்த அங்கே எம்பியிலேருந்து வருது. ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான பெண்மணியாவோ. ஸோ அவளுக்கெல்லாம் தலை வணங்கணும். இன்றைக்கி பார்த்து தேவாஸ் தேவி வாசம் பண்ணாடம். இந்த பக்தி புக்கில் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கா, படிங்கோ. அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.